ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2/2/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின்னிங் கிடைச்சா அது கண்டினியூஸாக கிடைக்கும். அதுமாதிரி ஃபெயில்டு கிடைச்சாலும் கண்டினியூஸாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக உள்ளவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கை எப்போதும் போல் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு நிருமல் NR 365க்கான கெஸ்ஸிங் இது. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. வெள்ளிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து 226 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின வெள்ளி பார்த்தீங்கன்னா 777, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 277. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5D 4Dயோட 0550 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4-5 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 787லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 421. நம்மளோட எக்ஸ் வந்து 5D 4Dங்கிறதுனால இதில் 21 எடுக்கணும். இதோட +50. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து இப்போ கூட்டி நம்ம வந்து மிச்சத்தை போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 2ஓட 5 கூட்டும்போது நம்மளுக்கு 7. இங்கே 0ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 1. 7 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான போர்டு அல்லது ஆல். போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 186 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D 4Dயோட 0550 கொட்ட போகிறோம். இப்போது 186க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 50 பார்த்துட்டோம். இப்போ 05 186 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 704. இதில் நம்ம எடுக்க போகிறது 04. இதோட +05. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 0 கூட்டினோம்னா 0, 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 0 அல்லது 9 இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான போர்டு அல்லது ஆல். நெக்ஸ்ட்ராவுக்கு 0 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 186க்கு அப்புறம். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 962 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. 50 ஃபார்மெட் பார்த்துட்டோம், 05 ஃபார்மெட்டும் பார்த்துட்டோம். 2 ஃபார்மெட்லையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டு இருக்குது. இப்போது 962க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 470. இதில் நம்ம எடுக்க போகிறது 70. இதோட +50. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினோம்னா 2, 0ஓட 0 கூட்டினோம்னா 0. அப்போ 2 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 0. இப்போ இந்த 962க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 277 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு 50வும் பார்த்தாச்சு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. இப்போ 277க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய அதாவது வெள்ளிக்கிழமை நிருமலோட ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த X5005 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் ஓப்பனாக தான் போடுவோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 277 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 177. இதில் நம்ம எடுக்க போகிறது 77. இதோட +05. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7, 5ஓட 7 கூட்டினோம்னா 2. அப்போ 7 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 277க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 2. இப்போ இந்த 277க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 777 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 and 7 and 7. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா.
இது 4வது ட்ரா. ஸோ 4வது ட்ராவில் நம்மளுக்கு ஃபுல் ஏபிசி போர்டுமே கவர் ஆகிருக்கு. ஏன்னா 777 இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. இப்போது 777க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 777 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 175. இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட +50. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 0ஓட 5 கூட்டினோம்னா 5. அப்போ 2 அல்லது 5 நம்மளுக்கு 777க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 5. இப்போ 777க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 222. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ பெய்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா 50. இப்போது இந்த ட்ராவுக்கு பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 226 தான் நம்மளுடைய போன வார ரிசல்ட். ஸோ இந்த வார ரிசல்ட்டுக்கு இதெல்லாம் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ரா முடிவில் நம்மளுக்கு ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டு ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பார்ப்போம் நம்மளுக்கு ஏ போர்டோட பெய்ட்ஸ் கிடச்சிச்சின்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனால் நம்ம மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 226 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 402. இதில் நம்ம எடுக்க போகிறது 02. இதோட ப்ளஸ் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 05. இப்போ இதை கூட்டிடலாம். போன ட்ரா நம்மளுக்கு 50, இந்த ட்ரா நம்மளுக்கு 05. 0ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே 2ஓட 5 கூட்டினோம்னா 7. 0 அல்லது 7 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு 0 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. கண்டினியூஸாக நம்மளுக்கு இதில் ஏ போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டோடு சேர்த்து பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 0 அல்லது 7 ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பரை கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இந்த ட்ராவலில் லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்துருக்கிறதுனால பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 7007 ஒருவேளை டபுளாக இருந்தால் 0077 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பொடிப்படலட்டா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், அல்லது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே ஏ போர்டுக்கான சிங்கிள் நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மெம்பர்ஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது தான். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை நிர்மல் ரிசல்ட் வச்சு எடுத்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதிகப்படியான நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணி நம்மளை வந்து எப்படி சொல்கிறது அடுத்து ஒர்க் அவுட் பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது நண்பா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2/2/2024 நிர்மல் NR 365க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.